தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இடையிலான போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவதில் மலேசியாவின் ராஜதந்திர முயற்சிகளை கேலி செய்த பாஸ் கட்சி தகவல் பிரிவு தலைவர் அமாட் ஃபட்லி ஷாரி இரு நாடுகளிடமும் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. நிதி அமைச்சரின் அரசியல் செயலாளர் மொஹமட் கமில் அப்துல் முனிம் ஃபட்லியின் சமூக ஊடக பதிவை கடுமையாக விமர்சித்துள்ளார். அந்த பதிவில் ஒரு குரங்கு மத்தியஸ்தம் செய்ய ஒரு ஆடும் செம்மறியாடும் சண்டையிடுவது போன்ற ஒரு கேலி சித்திரம் இருந்தது. பிராந்திய அமைதியை மேம்படுத்துவதில் பிரதமர் அன்வார் இப்ராஹிமின் தலைமைத்துவத்திற்கு உலகளாவிய அங்கீகாரம் கிடைத்துள்ள இக்காலகட்டத்தில் இது ஒரு தேசப்பற்றற்ற அவமரியாதையான செயல் என்று காமில் குறிப்பிட்டார். இத்தகைய செயல்கள் மலேசியாவின் சர்வதேச நற்பெயருக்கு கேடு விளைவிக்கும் என்றும் அவை பொறுத்து கொள்ளப்படக்கூடாது என்றும் காமில் வலியுறுத்தினார். இந்த அமைதி முயற்சி அரசியல் பிரிவுகளுக்கு அப்பாற்பட்டது என்றும் மரியாதைக்குரிய பிராந்திய தலைவராக மலேசியாவின் நிலையை இது பிரதிபலிக்கிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். புத்ராஜயாவில் கம்போடிய மற்றும் தாய்லாந்து தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் அன்வார் அறிவித்த போர் நிறுத்த ஒப்பந்தம் உலகளவில் முக்கிய நாடுகளாலும் ஆசியான் அமைப்புகளாலும் வரவேற்கப்பட்டது. ஆனால் எதிர்க்கட்சி தலைவர்கள் இதை கேலியும் கிண்டலுமாக அணுகினர் என்பது மிகவும் வருந்தத்தக்க செயலாக கருதப்படுகிறது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.